என் பெயர் நிலா. வாழ்க்கையை விட மரணம் ஏன் சிலருக்கு பிரியமானதாகி விடுகிறது என்பதை இன்றுதான் உணர்ந்தேன். என் வாழ்வில் நடந்த துன்பங்கள் என்னை வாழ்க்கையின் மீதே வெறுப்பு கொள்ளச் செய்தன. எனக்கு மரணம் வந்துவிடாதா என்றுதான் ஒவ்வொரு நொடியும் நான் பிரார்த்தித்தேன். கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஒருவேளை ஆதரவற்ற நிலையிலிருந்தும் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லக்கூடிய ஒரே பெண் நானாகத்தான் இருப்பேன். நான் பிறந்தபோது பிரசவ சிக்கலால் என் அன்னை என்னை விட்டு பிரிந்து விட்டார். நான் பிழைத்தேன். ஆனால் அம்மா போய்விட்டார். என் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர் அவ்வளவு நேசித்தார்கள். அதனால் மற்றவர்களைப் போல என் அப்பா என்னை நீ துரதிர்ஷ்டமான குழந்தை என்று ஒதுக்கவில்லை. மாறாக என்னை அவர் தன் மனைவி விட்டு சென்ற பாசப்பரிசு என்று கருதி மிகுந்த அன்புடன் வளர்த்தார். ஆனால் என் விதியில் அப்பாவின் அன்பும் நிரந்தரமாக இல்லை. எனக்கு ஒரு வயதாக இருந்தபோது என் அப்பாவும் என்னை விட்டு பிரிந்து விட்டார். அந்த சமயத்தில்தான் இறைவன் என் வாழ்க்கையில் என் பெரியம்மாவை அனுப்பி வைத்தார். அவர் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறினார். என் பெரியம்மா கணவனை இழந்தவர். அவருக்கு குழந்தைகளும் இல்லை. அவர் என்னை தன் சொந்த குழந்தையாகவே நினைத்து அரவணைத்து வளர்க்க தொடங்கினார். தாயின் பாசத்தையும் தந்தையின் அரவணைப்பையும் சேர்த்து எனக்கு கொடுத்தார். நான் பெரியம்மாவை சொந்த அம்மாவாகவே நினைத்து வளர்ந்தேன். எனக்கு 16 வயதான போதுதான் அவர் உண்மையை சொன்னார். இந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நிலா என்றார். என் சொந்த பெற்றோர்கள் இல்லை என்ற வருத்தம் இருந்தாலும் பெரியம்மா எனக்கு கிடைத்ததால் அந்த துயரம் என் மனதில் தங்கவில்லை. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. என் பெரியம்மாவிடமும் பணத்திற்கு பஞ்சம் இல்லை. அவரது கணவர் அவருக்கு நல்ல சொத்துக்களை விட்டு சென்றிருந்தார். வாடகைக்கு வந்த கடைகளின் வருமானம் அவருக்கு உதவியது. என் பெரியம்மா எனக்கு மிகவும் நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்தார். என் கணவர் என் மீது உயிரையே வைத்திருந்தார். என் அதிர்ஷ்டத்தை நினைத்து நான் பெருமை கொண்டேன். ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவம் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது. திருமணமாகி 2 வருடங்களே ஆகியிருந்தன. என் கணவர் கௌதம் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். இந்த துயரம் நடந்தபோது நான் என் பெரியம்மா வீட்டிற்கு வந்திருந்தேன். திருமணமானதிலிருந்து கௌதம் என்னை என் பெரியம்மா வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கவே மாட்டார். நான் என் தாய் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர் மறுத்து விடுவார். பெரியம்மாவுக்கு நான் மட்டுமே ஒரே துணை. இருப்பினும் எனக்கு நல்ல மகிழ்ச்சியான குடும்பம் கிடைத்ததில் அவர் சந்தோஷமடைந்தார். பெரியம்மாவின் வீட்டில் 2 பகுதிகள் இருந்தன. ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டிருந்தார். நான் தனியாக இருக்கும்போது இவ்வளவு பெரிய வீட்டை என்ன செய்ய போகிறேன் என்று கூறி ஒரு பாதியை வாடகைக்கு விட்டுவிட்டார். என் திருமணத்திற்கு பிறகு கீழ்த்தளத்தில் ஒரு சிறிய வரவேற்பறை, 2 அறைகள், ஒரு சமையல் அறை ஆகியவற்றை தனக்காக வைத்துக்கொண்டு மீதி பகுதியை வாடகைக்கு கொடுத்து விட்டார். என் கணவர் கௌதமுக்கு சொந்தமாக தொழில் இருந்தது. அவருக்கு சொந்த வீடும் இருந்தது. என் மாமனார் மாமியார் கிராமத்தில் தங்கியிருந்தார்கள். இந்த வீட்டில் நான் தனியாக இருந்தேன். வீடு முழுவதும் நான் ராணியாக இருந்தேன். என்ன செய்ய விரும்புகின்றேனோ, என்ன சாப்பிட விரும்புகின்றேனோ அதை செய்வேன். என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை. திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகியிருந்தன. எங்களுக்கு குழந்தை இல்லை. கௌதமுக்கும் அவசரம் இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தோம். கௌதம் எனக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தார். எல்லா வேலைகளுக்கும் வேலையாட்கள் வைத்திருந்தார். பெரியம்மாவிடம் பேசும் பொழுது அவர் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் வருத்தப்படுவார். என்னை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படு நிலா. திருமணத்திற்கு பிறகு நீ உன் கணவனுக்கே உரியவளாகிவிட்டாய் என்பார். அதற்கு நான், பெரியம்மா, நான் என்ன செய்வது? உங்கள் மருமகன் என்னை தனியாக விடவே மாட்டேன் என்கிறார். நான் உங்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர் கோபத்தில் முகம் சுளிக்கின்றார். வந்து பார்த்துவிட்டு உடனே திரும்பிவிடு. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது என்று உனக்கு தெரியும். நீ இல்லாவிட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பொருளை தேடினால் இன்னொன்று தொலைந்து போகும். நீ இல்லாமல் என்னால் அலுவலகத்திற்கு கூட நிம்மதியாக போக முடியாது என்கிறார் என்று சொல்வேன். கௌதம் அப்படிப்பட்டவர்தான். என் மீது உயிரையே வைத்திருந்தார். நான் தாய் வீட்டிற்கு போக வேண்டும் என்று பேசினாலே அவர் என்னை அணைத்துக் கொள்வார். போகாதே, நீ இல்லாமல் மனம் வெறுமையாக இருக்கிறது. இந்த வீடும் வெறிச்சோடி காணப்படுகிறது. பயங்கரமாக இருக்கிறது. நீ உன் பெரியம்மா வீட்டில் கழிக்கும் அந்த சில மணி நேரங்களே போதும் என்பார். கௌதமின் அன்பை பெற்று நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். அதிர்ஷ்டசாலிக்குத்தான் இவரை போன்ற கணவர் கிடைப்பார். என் பெரியம்மாவும் கௌதமை பற்றி மகிழ்ச்சி அடைந்திருந்தார். எனக்கு இவ்வளவு நல்ல மருமகன் கிடைத்திருக்கின்றான், நான் பாக்கியசாலி என்று சொல்வார். நான் என் பெரியம்மா வீட்டிற்கு போனால் கௌதம் மாலையிலேயே என்னை கூட்டிச் செல்ல வந்து விடுவார். பெரியம்மாவுடன் மிகவும் சிரித்து பேசுவார். நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டு சிரித்து பேசிக் கொண்டிருப்போம். பிறகு அவர் மாலையில் என்னை தன்னுடன் அழைத்துச் செல்வார். நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன்.
ஒரு எதிர்பாராத சம்பவம் என் வாழ்க்கையை துயரத்தால் நிரப்பிவிட்டது. கடந்த 3 நாட்களாக நான் பிரியம்மாவுக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் அவர் எடுக்கவில்லை. இதற்கு முன் பிரியம்மா என் ஃபோனை எடுக்காமல் இருந்ததில்லை. வேலைப்பளுவால் எடுக்கவில்லை என்றாலும் சிறிது நேரம் கழித்து எனக்கு அழைப்பார். ஆனால் இந்த முறை அவர் என்னை மீண்டும் அழைக்கவே இல்லை. நான் கவலையாக இருந்ததை பார்த்த கௌதம், என்ன ஆச்சு என்று கேட்டார். பிரியம்மா ஃபோனை எடுக்கவில்லை என்று நான் சொன்னேன். எனக்கு மிகவும் பதற்றமாக இருக்கின்றேன் என்றேன். கௌதம் தன் போனிலிருந்தும் பிரியம்மாவுக்கு அழைத்தார். ஆனால் அவர் எடுக்கவில்லை. இரவு 12 மணிக்கு என் எண்ணுக்கு பிரியம்மாவின் வாடகைதாரர் மூலம் அழைப்பு வந்தது. ஒரு பையன், நீங்கள் நிலாவா என்று கேட்டான். ஆமாம், நான் நிலா பேசுகிறேன். நீங்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் உங்கள் பெரியம்மாவின் வாடகைதாரர். உங்கள் பெரியம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன். அவர் மயக்கத்தில் இருக்கும்போது கூட அடிக்கடி உங்கள் பெயரைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று கூறினான். இதை கேட்டதும் எனக்கு கத்தி அழ தோன்றியது. என் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கௌதம் என் அலறல் சத்தம் கேட்டு பதறி எடுத்து எழுந்தார். நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தேன். என் பெரியம்மாவுக்கு என்ன ஆனது? ஏன் மயக்கமானார்? அவர் எந்த மருத்துவமனையில் இருக்கின்றார் என்று கத்தினேன். நான் இப்படி சத்தம் போட்டதும் கௌதம் எழுந்து உட்கார்ந்தார். நான் அழுது கொண்டிருந்தேன். கௌதம் என் கையில் இருந்த போனை வாங்கி அந்த பையனிடம் பேசத் தொடங்கினார். நான் இப்பொழுதே என் பெரியம்மாவை பார்க்க போக வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தேன். எனக்கு பெரியம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை, பெற்றோர்களும் இல்லை. அழுது அழுது என் நிலைமை மோசமாகிவிட்டது. கௌதம் என்னிடம், கவலைப்படாதே, தயாராகு, நான் உன்னை இப்பொழுதே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னார். நான் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அங்கே அந்த பையன் என் பெரியம்மாவுக்காக ஓடி ஓடி வேலைகளை செய்து கொண்டிருந்தான். சில சமயம் மருந்து வாங்கி கொடுத்தான், சில சமயம் டாக்டர்களிடம் பேசினான். என் பெரியம்மாவின் உடல்நிலை பற்றி விசாரித்து கொண்டிருந்தான். நான் அங்கே சென்றதும் கௌதம் அந்த பையனிடம் என் பெரியம்மாவுக்கு என்ன நடந்தது என்று விசாரிக்க தொடங்கினார். நான் அழுது கொண்டே இருந்தேன். அந்த பையன், 3 நாட்களாக ஆண்டியின் உடல்நிலை சரியில்லை. அவருக்கு அதிக காய்ச்சல் இருந்தது. நான் அவரை டாக்டரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர், நான் மாத்திரை சாப்பிட்டு விட்டேன், சரியாகிவிடும் என்று மறுத்துவிட்டார். தொடர்ந்து அந்த பையன், நான் மட்டும்தான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கின்றேன். அதனால் ஆண்டி எனக்கு தன் வீட்டிலிருந்தே சாப்பாடு கொடுப்பார். அன்று அவர் எனக்கு சாப்பாடு அனுப்பவில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் எனக்கு கவலை ஏற்பட்டது. நான் அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க அவரது அறைக்கு சென்றேன். ஆனால் அவர் கதவை திறக்கவில்லை. நான் வேறு வழியின்றி கதவை உடைத்து கொண்டு உள்ளே போக வேண்டியிருந்தது. பார்த்தால் ஆண்டி மயங்கி கிடந்தார். நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன் என்று சொன்னான். இதை கேட்டதும் நான் சத்தமாக அழத் தொடங்கினேன். நான் கௌதமை பிடித்து கொண்டேன். கௌதம், பெரியம்மா ஏன் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்? டாக்டர் ஏன் என்னை உள்ளே போக விடவில்லை என்று கேட்டேன். அவர் என்னிடம், பயப்படாதே, அவர் சரியாகி விடுவார் என்றார். கௌதம் என்னை அணைத்து சமாதானப்படுத்தினார். உன் பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகாது. இரத்த அழுத்தம் தான் அதிகமாகி இருக்கிறது. அது நார்மலாக வந்ததும் அவரை அறைக்கு மாற்றி விடுவார்கள். பிறகு நீ உன் பெரியம்மாவுடன் நிறைய பேசலாம் என்றார். நான் கௌதமிடம் சண்டையிடத் தொடங்கினேன். நான் உங்களை திருமணம் செய்ததிலிருந்து ஒரு நாள் கூட என் பெரியம்மாவுடன் இருக்க விடவில்லை. என் பெரியம்மா என்னை நினைத்து எந்த நிலைக்கு போயிருக்கிறார் பாருங்கள் என்று என் வருத்தத்தை எல்லாம் கொட்டினேன். அவர் என்னிடம், சரி சரி, இப்போது நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஒரு முறை ஆண்டி குணமாகட்டும், நீ அவருடன் தங்கிக் கொள் என்றார். தீவிர சிகிச்சை பிரிவில் 2 மணி நேரம் இருந்த பிறகு என் பெரியம்மா வேறு அறைக்கு மாற்றப்பட்டார். காலை வரை கௌதம் எங்களுடனேயே இருந்தார். அந்த பையன் ரோஹன் திரும்பி சென்று விட்டான். என் பெரியம்மாவுக்கு சுயநினைவு வந்ததும் என்னை பார்த்து புன்னகைத்தார். நீ ஏன் கவலைப்பட்டாய்? ரோஹன் இருந்தானே என்னுடன். நான் உனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் என்று அவனிடம் சொல்லியிருந்தேன், நீ கவலைப்படுவாய் என்று. எனக்கு எப்படி இரத்த அழுத்தம் அதிகரித்தது என்று தெரியவில்லை. நான் மயங்கி விழுந்து விட்டேன். பார், உன்னையையும் கஷ்டப்படுத்தி விட்டேன் என்றார். கௌதம் எனக்கு புத்திமதி சொல்லியிருந்தார். உன் பெரியம்மா முன்னால் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காதே என்று. ஆனால் என் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான், பெரியம்மா ஏன் என்னிடம் சொல்லவில்லை? என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே என்று கேட்டேன். அவர், பரவாயில்லை, நீ உன் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்பதே எனக்கு பெரிய நிம்மதி என்றார். அடுத்த நாள் பெரியம்மா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அவரது உடல்நிலை இப்பொழுது முன்பை விட சற்று நன்றாகவே இருந்தது. ஆனாலும் நான் என் பெரியம்மாவின் வீட்டிற்கு சென்றேன். 2 நாட்கள் அவருடன் தங்கியிருந்து அவருக்கு நன்றாக சேவை செய்தேன். நிறைய பேசினோம். அவர் சில சமயம் ஒரு கதையை சொல்வார், சில சமயம் வேறு ஒன்றை பற்றி பேசுவார். சில சமயம் என் தாயை பற்றி சொல்வார், சில சமயம் தன் கணவரை பற்றியும் பேசுவார்.
தனிமைதான் அவரது மனதை பிடித்து விட்டது. இந்த தனிமைதான் அவரது இரத்த அழுத்தம் அதிகரிக்க காரணம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அவரது மனதை மகிழ்விக்க முயற்சி செய்தேன். என்னை பார்த்ததும் என் பெரியம்மாவின் முகத்திலும் ஒரு புதுவித பொலிவு ஏற்பட்டது. இரவில் கௌதம் எனக்கு போன் செய்வார். இப்பொழுது பெரியம்மா எப்படி இருக்கிறார் என்று கேட்பார். நான் நான் சற்று தேறியிருக்கிறார் என்று சொன்னேன். பிறகு உனக்கு தெரியுமா, இன்று இரவு நான் சாப்பிடவில்லை. நமது வீட்டு வேலைக்காரி சமைத்தது மிகவும் சுவை இல்லாமல் இருந்தது. உன் கைகளில் இருக்கும் சுவை யாருக்கும் வராது என்று குறைபட்டு கொண்டார். என்னிடம் நேரடியாக நீ உடனே வீட்டிற்கு வா என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்படி பேச்சின் மூலமாக நான் இல்லாமல் அவரால் சமாளிக்க முடியவில்லை என்பதை எனக்கு உணர்த்தினார். பிறகு பரவாயில்லை, நீ உன் பெரியம்மாவுடன் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இரு. ஆனால் நம் வேலைக்காரிக்கு நான் எப்படி சாப்பிடுவேன், எப்படி டீ குடிப்பேன் என்று மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து விடு என்று கெஞ்சினார். அவர் சொல்ல வந்ததன் பொருள் எனக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் இந்த முறை எப்படியாவது 10 நாட்களாவது பிரியம்மாவுடன் தங்கி இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக இருந்தேன். அன்று நான் கௌதமுக்கு போன் செய்து வந்து என்னை கூட்டிச் செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தால் என் வாழ்வில் இந்த கொடூரமான விபத்து நடந்திருக்காது. அன்று இரவு நான் என் பெரியம்மாவுடன் படுத்திருந்தேன். அப்போதுதான் எங்கள் வீட்டிற்குள் யாரோ நுழைந்தது போல எனக்கு லேசான ஓசை கேட்டது. என் கண்கள் விழித்து கொண்டன. பெரியம்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். மிக மெதுவாக யாரோ பேசுவது போன்ற சத்தம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கேட்கத் தொடங்கியது. என் இதயம் பயத்தில் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் எழுந்து அறையின் கதவை பூட்டுவதற்கு முன் கதவு சற்றென்று திறந்தது. விஷயம் என்னவென்றால், அன்று இரவு படுக்கும் முன் நான் அறையின் கதவை பூட்ட மறந்துவிட்டேன். இதற்கு முன் நான் இப்படி செய்ததே இல்லை. நான் உயரமான குரலில் யார் நீங்கள் என்று கேட்டேன். நான் எழுந்து உட்கார்ந்தேன். என் குரல் கேட்டு பெரியம்மாவும் கண் விழித்தார். அறையில் 3 பேர் நிற்பதை பார்த்ததும் அவரும் பயந்து போனார். அவரும் சற்றென்று எழுந்து அமர்ந்தார். அந்த மூவரின் முகங்களும் துணியால் மூடப்பட்டிருந்தன. அவர்களின் கண்கள் மட்டுமே தெரிந்தன. தலையிலும் கருப்பு துணி கட்டியிருந்தனர். என் பெரியம்மா, யார் நீங்கள், எங்கள் வீட்டில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்களின் ஒருவன் தன் பையிலிருந்த கத்தியை எடுத்தான். ஏய் கிழவி, ராத்திரியில் சுவரை தாண்டி வீட்டுக்குள்ளே யார் வருவார்கள் என்று உனக்கு தெரியாதா? எழுந்திரு, வீட்டில் இருக்கின்ற எல்லா நகை பணத்தையும் எங்களிடம் கொடுத்து விடு என்று மிரட்டினான். பெரியம்மா அப்போதுதான் உடல்நலக் குறைவிலிருந்து மீண்டிருந்தார். கத்தி வைத்திருந்த அந்த இளைஞன் என் பெரியம்மாவை நோக்கி வந்தான். அவர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினான். அவரது கைகளை வலுக்கட்டாயமாக பின்னுக்கு இழுத்தான். நான் பதறிப்போய், யாராவது பெரியம்மாவை தொட்டால் அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கின்றேன். ஆனால் என் பெரியம்மாவை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கத்தினேன். என் பேச்சை கேட்ட அந்த இளைஞன் என்னை முறைத்து பார்த்தான். அவனது கண்கள் ஏனோ சிவப்பாக மாறத் தொடங்கியது. ஓஹோ, நான் எதை கேட்டாலும் கொடுப்பாயா என்றான். நான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், இங்கிருந்து எழுந்திரு, முதலில் நகைகளை கொடு என்றான். நான் படுக்கையிலிருந்து எழுந்தேன். மற்ற 2 இளைஞர்களும் தங்கள் பைகளில் இருந்த கத்திகளை எடுத்து விட்டார்கள். நான் அலமாரியின் சாவியை எடுத்து அந்த பையன் மீது வீசினேன். அலமாரியில் நகை பணம் இருக்கிறது, எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்ட அவன் சாவியை தன் கூட்டாளிகளை நோக்கி எறிந்துவிட்டு, அலமாரியில் இருக்கும் எல்லாவற்றையும் சீக்கிரம் எடுத்து கட்டுங்கள் என்றான். பிறகு அவன் மெதுவாக என்னை நோக்கி வந்தான். என் பெரியம்மா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று அவருக்கும் தோன்றியிருக்க வேண்டும். நான் என் பெரியம்மாவின் அருகில் நின்று அவருக்கு ஆறுதல் சொல்ல முயன்றேன். அந்த பையன் என் அருகே வந்தான். நீ என்னுடன் வா என்றான். நான் வீட்டில் 2 அறைகள் தான் இருக்கின்றன. இங்கே இருக்கும் இந்த அலமாரியில் தான் எல்லாமே இருக்கிறது. இன்னொரு அறையில் எதுவுமே இல்லை. வேண்டுமானால் நீங்களே தேடி பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்காமல் அவன் என் கையை பிடித்து கொண்டு என்னை தன்னிடம் நெருக்கினான். பிறகு என்னை தள்ளிக்கொண்டு இன்னொரு அறைக்கு இழுத்துச் சென்றான். இதை கண்ட என் பெரியம்மா மிகவும் பதட்டமடைந்தார். என் குழந்தையை எங்கே அழைத்துச் செல்கிறாய் என்று கதறினார். என் பெரியம்மா என்னை தடுக்க முயன்ற போது மற்ற இருவரும் அவர் மீது கத்தியை நீட்டினர். நான், என்னை விட்டுவிடு, இன்னொரு அறையில் உனக்கு எதுவுமே கிடைக்காது, எல்லாமே இந்த அறையில் தான் இருக்கிறது என்று கத்தினேன். அவன் என்னை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு, நீ இருக்கின்றாய் அல்லவா என்றான். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி பிளந்து போனது போல் உணர்ந்தேன். என் பெரியம்மாவின் முகமும் வெளிரி போனது. அவர் அந்த பையனிடம், கடவுளுக்காக என் குழந்தைக்கு எதுவும் செய்யாதே, உனக்கு வேண்டியதையெல்லாம் தருகிறேன் என்று கதறினார். ஆனால் அவன் என்னை தரதரவென்று இழுத்து கொண்டு இன்னொரு அறைக்கு சென்று விட்டான்.
என் பெரியம்மா என்னை பின்தொடர முயன்றபோது மற்ற பையன்கள் அவரை கைகளை பிடித்து இழுத்தார்கள். நான் அந்த பையனிடமிருந்து என் கையை விடுவிக்க முயன்றேன். என்னை விடு, இல்லையென்றால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் என்று சொன்னேன். அவன் நீ என்ன செய்வாய் என்று கேலி செய்தபடி என்னை கட்டாயப்படுத்தி இன்னொரு அறைக்குள் இழுத்து வந்தான். அறைக்குள் வந்து கதவை பூட்டினான், தாளிட்டான், என்னை படுக்கையில் தள்ளினான். பிறகு அவன் தன் சட்டையின் பொத்தான்களை அவிழ்க்கத் தொடங்கினான். இதை பார்த்து என் மூச்சு நின்று போனது. நான் மேஜையில் இருந்த பூங்கொத்தை எடுத்து அவன் தலையில் தாக்க முயன்றேன். ஆனால் அவன் என் கையை பிடித்து விட்டான். அவன் மிகவும் பலமானவனாக இருந்தான். என் மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்தான். என் கையில் இருந்த பூங்கொத்தை பிடுங்கி தரையில் எறிந்தான். நீ எவ்வளவு எதிர்க்கின்றாயோ அவ்வளவு என் கோபம் அதிகரிக்கும். எனக்கு கோபம் வந்தால் அதை நீ தாங்க மாட்டாய் என்றான். அவன் வேகமாக என் கழுத்தில் இருந்த துப்பட்டாவை பிடுங்கி எறிந்தான். என்னை படுக்கையில் தள்ளினான். நான் சத்தமிட்டு காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கத்தினேன். உடனே அவன் என் வாயை தன் கைகளால் மூடி என் சத்தத்தை நிறுத்தினான். பிறகு தன் பையில் இருந்த ஒரு டேப்பை எடுத்து என் வாயில் ஒட்டினான். அந்த டேப்பு என் வாயில் மிகவும் மோசமாக ஒட்டி கொண்டது. என் 2 கைகளையும் துப்பட்டாவால் கட்டி போட்டான். அதன் பிறகு அவன் என் அருகில் வந்தான். பின்னர் அவன் என்னை பாழாக்கினான். இரவு முழுவதும் அவன் என்னை தன் இச்சைக்கு பலியாக்கினான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் வாயில் இன்னும் டேப்பு ஓட்டப்பட்டிருந்தது. அவர்கள் வீட்டிலிருந்த விலைமதிப்பற்ற பொருட்களை திருடிச் சென்றார்கள். அதில் என் மதிப்பும் கற்பும் அடங்கும். என் பெரியம்மா என் அறைக்கு வந்தபோது என் நிலைமையை கண்டு அவரும் அலறி துடித்தார். நான் உயிரற்றவள் போல் இருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்து கொண்டிருந்தது. என் பெரியம்மா என் வாயிலிருந்த டேப்பை அகற்றினார். என்னை தூக்க முயன்றார். ஆனால் என் உடலில் உயிர் இல்லை. நான் இப்போதே இறந்து விடுவேன் என்று தோன்றியது. என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என் பெரியம்மா என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பினார். எனக்கு மூச்சு திணற தொடங்கியதால் அவர் அறையை விட்டு வெளியேறினார். இனி நான் உயிர் பிழைக்க மாட்டேன் என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு என் பெரியம்மா அறைக்குள் திரும்ப வந்தார். அவருடன் எங்கள் வீட்டு வாடகைதாரர் ரோஹனும் வந்தார். அப்போது என் உடைகள் கிழிந்திருந்தன. அந்த பையன் என்னை பார்த்து மிகவும் பதட்டமடைந்தான். நீங்கள் இவர்களின் கணவரை கூப்பிட வேண்டும். நான் எப்படி இவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்று கேட்டான். அந்த பையனின் பேச்சும் சரியாகத்தான் இருந்தது. என் பெரியம்மா, இல்லை, நான் கௌதமிடம் எதையும் சொல்ல முடியாது. என் குழந்தையை இந்த நிலையில் அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அழுதார். இப்போது அந்த வாடகைதாரர், நான் ஒரு பெண் மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வருகிறேன். எனக்கு அந்த டாக்டரை தெரியும். அவர் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டார் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெண் மருத்துவர் என் அறைக்கு வந்தார். அந்த பையன் மீண்டும் அறைக்குள் வரவில்லை. பெரியம்மா அந்த மருத்துவரிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னார். அந்த மருத்துவர் எனக்கு ஊசி போட்டு சில மருந்துகளை கொடுத்தார். பிறகு என் நிலைக்கு வருத்தம் தெரிவித்து விட்டு சென்றார். 2 நாட்கள் நான் முற்றிலும் அமைதியாகவும் உணர்ச்சியற்றும் இருந்தேன். இந்த நாட்களில் என் பெரியம்மா தான் என்னை கவனித்துக் கொண்டார். வலுக்கட்டாயமாக எனக்கு உணவளிக்க முயன்றார். ஆனால் என் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டுமே விளைந்தது. பெரியம்மா என்னிடம், நிலா, இது ஒரு விபத்து, இதை மறந்துவிடு என்று சொன்னார். ஆனால் சில விபத்துக்களை மனிதனால் மறக்கவே முடியாது. இந்த விபத்து என் மீது ஏற்படுத்திய தாக்கம் நான் மனதளவில் பைத்தியமாகிவிட்டதை போல் இருந்தது. கௌதம் தினமும் எனக்கு போன் செய்தார். ஆனால் நான் அவருடைய போனை எடுக்கவில்லை. என் உடலுடன் அழுக்கு ஒட்டி கொண்டது போல் எனக்கு தோன்றியது. நான் அதிலிருந்து விடுபட விரும்பியும் முடியவில்லை. அந்த பையனின் சூடான மூச்சுக்காற்று இன்னும் என் உடலில் இருப்பதைப் போல உணர்ந்தேன். அவன் மூச்சு விடும் சத்தம் என் காதுகளில் கேட்டது. நான் அனுபவித்த வலியை சொல்ல முடியாது. என் பெரியம்மா என்னை தேற்றினார். உன்னை நீ வலுப்படுத்திக்கொள், கௌதமுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்றார். நான், பெரியம்மா, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கின்றார். அவர் என்னை எந்த நிலையிலும் விட்டுவிட மாட்டார். இது ஒரு விபத்து. இதில் என் தவறு எதுவும் இல்லை. அவரும் அதை புரிந்து கொள்வார். அவர் என் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கின்றார். அவர் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டார். அதனால் அவர் என் துயரத்தை புரிந்து கொள்வார் என்று நான் பெரியம்மாவிடம் சொன்னேன். நான் கௌதமின் அழைப்பை எடுக்காததால் 2 நாட்கள் கழித்து அவர் என்னை பார்க்க வந்துவிட்டார். என் நிலைமையைக் கண்டு, நிலா, உனக்கு என்ன ஆனது? உன் முகம் ஏன் இப்படி வெளிரி போய் உள்ளது என்று கேட்டார். பெரியம்மா இவளுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்று பொய் சொன்னார். அதே நேரம் கண்களாலேயே என்னை பார்த்து, உண்மையை எதுவும் கௌதமிடம் சொல்லிவிடாதே என்று சைகை செய்தார். நான் கௌதமுடன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். ஆனால் என்னால் பேசவே முடியவில்லை. நான் இன்னும் அமைதியாகவே இருந்தேன். கௌதம் என்னிடம், நிலா, நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கின்றாய்? இந்த வீட்டில் 2 நாட்கள் இவ்வளவு மௌனத்தில் கழித்தது எனக்கு பெரும்பாடு. நீ வீட்டிற்கு வந்தால் உன் பேச்சுக்கள் நிறைய இருக்கும்.
நான் அமைதியாக கேட்பேன் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் வந்ததிலிருந்து வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லையே என்றார். கௌதம் சொன்னது உண்மைதான். நான் பெரியம்மா வீட்டிலிருந்து வரும்பொழுதெல்லாம் அத்தனை பேச்சுக்களை கொட்டி கௌதமின் காதை கடித்து விடுவேன். எனக்கு சும்மா இருக்கும் பழக்கமே இல்லை. கௌதமிடமிருந்து எதையும் மறைக்கும் பழக்கமும் எனக்கு இல்லை. நான் அவரிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் இம்முறை என் மௌனம் உடையவில்லை. நான் அமைதியாக இருப்பதைக் கண்டு கௌதம் என்னிடம் நெருங்கினார். உன் மீது எனக்கு எவ்வளவு பித்து பிடித்து விட்டது என்றால், நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியவில்லை. உன் பெரியம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மட்டுமே உன்னை அனுமதித்தேன். சத்தியமாக சொல்கிறேன், இல்லை என்றால் உன்னை அனுப்பவே மாட்டேன் என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே அவர் என் துப்பட்டாவை எடுத்து படுக்கையில் வைத்துவிட்டு என்னை தன் கைகளுக்குள் அணைத்து கொண்டு என்னுடன் சமாளிப்புடன் கொஞ்சத் தொடங்கினார். ஆனால் என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. கௌதமின் இந்த அளவற்ற அன்பை பார்த்ததும் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அழத் தொடங்கினேன். நான் அழுவதை கண்ட கௌதம் ஆச்சரியப்பட்டு உடனடியாக என்னை விட்டு விலகினார். என்ன ஆச்சு நிலா? நீ மிகவும் கவலையாக தெரிகின்றாய். என்னவென்று என்னிடம் சொல் என்றார். நான் கௌதமின் தோளில் சாய்ந்து மேலும் அழத் தொடங்கினேன். அவர் என்னை அணைத்து ஆறுதல் கூறினார். நான் அழுது கொண்டே கௌதமிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். என் கதையை கேட்டதும் கௌதமின் பிடி என் இடுப்பில் தளர்ந்தது. அவர் உடனடியாக என்னை விட்டு பின்வாங்கினார். என்னை அவரிடமிருந்து விலக்கினார். என்னை பயத்துடனும் அவநம்பிக்கையுடனும் பார்த்தார். நீ பொய் சொல்கிறாய். உனக்கு இப்படி நடந்திருக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றார். நான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் நான் பொய் சொல்லவில்லை என்பதற்கு சாட்சியாக இருந்தது. கௌதம் என்னை திடுக்கிட்டு விலக்கினார். அவர் ஒரு விசித்திரமான குழப்பத்திற்கு ஆளானார். நிலா, என்னை தவிர உனக்கு வேறு யாரும் இல்லை. உன்னை தொடக்கூட சம்மதிக்க மாட்டேன். என் அன்பை, என் பழக்கத்தை நீ அறிவாய் அல்லவா? நான் பயன்படுத்தப்பட்ட பொருளை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டேன். நான் அவற்றை மீண்டும் பயன்படுத்தவும் மாட்டேன் என்றார். இதை கேட்டதும் நான் ஆச்சரியத்துடன் கௌதமை பார்த்தேன். கௌதம், இது ஒரு விபத்து. இதில் என் தவறு எதுவும் இல்லை என்றேன். அவர் என் அருகில் வந்து தன் கைகளால் என் முகத்தை பிடித்து கொண்டு, உன் தவறுதான் நிலா. நீ ஏன் அந்த இடத்திற்கு சென்றாய் என்றார். பிறகு அவர், நான் உன்னுடன் ஒரு இரவு கூட இருக்க முடியாது. நான் உன்னை சகித்து கொள்ள முடியாது. நீ இரவு முழுவதும் வேறு ஒருவரின் கைகளில் தவழ்ந்தாய் என்பதை நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்றார். நான் திகைத்து போய் நின்றேன். நான் கெஞ்சத் தொடங்கினேன். கௌதம், இதில் என் தவறு எதுவும் இல்லை. எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுக்கின்றாய்? நான் உன் அன்பின் ஆதரவில் தான் வாழ்ந்தேன். நீ என் துயரத்தை புரிந்து கொள்வாய் என்று உன் அன்பின் மீது நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் என்றேன். ஆனால் அவர், நான் அவ்வளவு பெரிய மனதுக்காரன் இல்லை என்று சொல்லிவிட்டு என்னை அறையில் விட்டுவிட்டு வெளியே சென்று இன்னொரு அறையில் தூங்கிவிட்டார். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. காலையில் நான் வெளியே வந்தபோது அவர் வரவேற்பறையில் சோபாவில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகில் சென்றேன். ஆனால் நான் அருகில் அமர்ந்ததும் அவர் திடீரென பின்னுக்கு விலகினார். நான் ஏதோ ஒரு அசுத்தமான பொருள், என் அழுக்கு அவருக்கும் ஒட்டிக்கொள்ளும் என்பது போல விலகினார். அவர், நிலா, நீ உன் பெரியம்மா வீட்டிற்கு திரும்ப போய்விடு. உன்னை ஒரு நிமிடம் கூட என்னால் சகித்து கொள்ள முடியாது என்றார். நான், கௌதம், என் தவறு என்ன? குறைந்தபட்சம் என் தவறு என்னவென்று சொல். நீ இல்லாமல் வாழ முடியாது. நீயும் தான் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாய். நான் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டேன். கௌதம் என்னை பார்த்தார். அவரது கண்கள் சிவந்திருந்தன. நீ இல்லாமல் வாழ முடியும், ஆனால் உன்னுடன் வாழ முடியாது. என் மனைவியுடன் வேறு ஒருவன் இரவு முழுவதும் இருந்தான். அவளை பயன்படுத்தினான் என்ற வலியை என்னால் தாங்க முடியாது. நான் உன்னை இப்பொழுது தொடக்கூட முடியாது. எனக்கு மேலும் துன்பத்தை கொடுக்காதே. நீ திரும்பிச் செல்வதே நல்லது என்றார். அவர் மிகவும் கோபமாக இருந்தார். என் வார்த்தைகள் எதையும் கேட்கவில்லை. நான் என் பெரியம்மா வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் வீட்டில் இல்லாமல் இருந்தால் அவருக்கு என் இல்லாமை புரியும் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த நாளே அவர் எனக்கு விவாகரத்து கடிதத்தை அனுப்பிவிட்டார். என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. நான் அழுது கொண்டே இருந்தேன். பெரியம்மா என்னிடம், நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, கௌதமிடம் உண்மையை சொல்லாதே என்று. கணவர்கள் ஒருபோதும் தங்கள் மனைவிகள் விஷயத்தில் இது போன்ற விஷயங்களை சகித்து கொள்ள மாட்டார்கள் என்றார். நான் எவ்வளவு அழுதாலும் போதாது. என் நம்பிக்கை உடைந்து விட்டது. நான் மிகுந்த மனசோர்வுக்கு ஆளானேன். பெரியம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. இந்த சமயத்தில் ரோஹன் தான் என் பெரியம்மாவை கவனித்துக் கொண்டான். அவன் எங்கள் வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருந்தான். ஒரு நாள் பெரியம்மா என்னிடம், நீ ரோஹனை திருமணம் செய்து கொள் என்றார். இதை கேட்டதும் நான் பெரியம்மாவை ஆச்சரியத்துடனும் அவநம்பிக்கையுடனும் பார்த்தேன். பெரியம்மா,
நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? கௌதமை தவிர வேறு யாரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. கௌதம் எனக்கு செய்த பிறகு என் நம்பிக்கை அடியோடு போயே விட்டது. தவறு செய்யாமல் அவர் எனக்கு தண்டனை கொடுத்தார். என் கணவனே என்னை ஏற்றுக்கொள்ளாதது போது இந்த அந்நிய இளைஞன் என்னை ஏன் ஏற்றுக்கொள்வான் என்று கேட்டேன். பெரியம்மா, ரோஹன் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். நடந்ததில் உன் தவறு இல்லை என்று அவனுக்கு தெரியும். அவன் உன்னை ஒருபோதும் இந்த விஷயத்தை குறித்து பழி பேச மாட்டான் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். பாரு மகளே, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன். என் வாழ்க்கைக்கு எந்த நிச்சயமும் இல்லை. உன்னை தனியாக விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போக நான் விரும்பவில்லை என்றார். என் பெரியம்மா என் முன்னால் கைகூப்பி அழுது கெஞ்சினார். எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. நான் மிகவும் நொறுங்கி போயிருந்தேன். ஆனால் பெரியம்மாவின் கெஞ்சலை என்னால் மறுக்க முடியவில்லை. மிகவும் எளிமையாக என் திருமணம் ரோஹனுடன் நடந்தது. நான் அமைதியாக அவன் அறையில் அமர்ந்திருந்தேன். இந்த மனிதன் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கௌதமுடன் என் வாழ்க்கை 2 வருடங்கள் இருந்தது. அவர் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். ஆனால் இந்த விபத்திற்கு பிறகு என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஆனால் ரோஹன் என்னை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு என்னை தெரியவே தெரியாது. அப்படி இருந்தும் என் கசப்பான உண்மையுடன் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டான்? என் பெரியம்மா நிச்சயம் அவனிடம் கெஞ்சி இருக்க வேண்டும். அல்லது அவன் எங்கள் வீட்டின் வாடகைதாரர். ஒருவேளை வீட்டின் ஆசையால் அவன் என்னை திருமணம் செய்து கொண்டானோ? அறையின் கதவு திறந்ததும் என் இதயம் தடுமாறியதை உணர்ந்தேன். ஒரு பெண்ணுக்கு இது ஒரு பெரிய துயரம். தன் கணவனை தவிர வேறு எந்த ஆணும் தன் வாழ்க்கையில் வர விரும்ப மாட்டாள். அதிலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்னொரு ஆணை ஏற்றுக்கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் ஒரு முறை அவனை பார்த்தேன். அவன் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி இருந்தது. அது அவனால் மறைக்க முடியவில்லை. அவனது மகிழ்ச்சியை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவன் என் அருகில் வந்து அமர்ந்தான். என்னை ஆழ்ந்து பார்த்தான். நான் அவனிடமிருந்து என் கண்களை திருப்பினேன். இது ஒரு கட்டாயத்தின் உறவு. அவன் என் 2 கைகளையும் பிடித்து கொண்டான். நான் உன்னை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். நடந்ததை மறந்துவிடு என்றான். நான் இந்த திருமணத்திற்கு தயாராக இல்லை. எனக்கு நடந்தது என்னவென்பதை மறப்பது எனக்கு சுலபம் இல்லை. நான் இப்போது இந்த உறவை தொடங்க விரும்பவில்லை. எனக்கு சிறிது அவகாசம் வேண்டும் என்றேன். நான் இப்படி சொன்னதும் ரோஹன், இல்லை, நான் உனக்கு ஒரு துளி கூட அவகாசம் கொடுக்க முடியாது என்றான். இப்படி சொல்லிவிட்டு அவன் என் அருகில் வந்தான். என்னிடம் அன்பு செலுத்த தொடங்கினான். அவன் அன்பு செலுத்திய விதத்தில் ஒருவித வெறித்தனம் இருந்தது. அப்படி ஒரு புயல் போன்ற அன்பு இருந்தது. அதை பார்த்து எனக்கு பயமாக தோன்றியது. நான் 2 முறை மெல்லிய குரலில் என் சிரமத்தை சொன்னேன். நான் அப்படி எதுவும் செய்ய விரும்பவில்லை. நான் இப்பொழுது மனதளவிலும் உடல் அளவிலும் தயாராக இல்லை. என்னிடமிருந்து விலகியிரு. கொஞ்சம் நேரம் கொடு. சிறிது காலத்திற்கு பிறகு நாம் தாம்பத்திய உறவை தொடங்கலாம் என்றேன். ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் இல்லை, நான் உனக்கு நேரம் கொடுக்க முடியாது என்றான். அவன் தன் உரிமையை பயன்படுத்தினான். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால் அவனது அன்பில் ஒரு வேகம் இருந்தது, ஒரு தீவிரம் இருந்தது. விவாகரத்து பெற்ற ஒரு பெரிய விபத்தை சந்தித்த ஒரு பெண்ணை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் என் மீது அன்பு செலுத்திய விதமும் என்னை புகழ்ந்த விதமும் நான் ஒரு கன்னிப்பெண் போலவும் அவனுக்கு என்னை முன்பே நன்றாக தெரிந்தது போலவும் இருந்தது. நான் குழப்பத்தில் இருந்தேன். இப்பொழுது ஒவ்வொரு இரவும் எனக்கு ஒரு சோதனை இரவாக இருந்தது. அவனது அன்பு நாளுக்கு நாள் என் மீது அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அங்கே என் பெரியம்மாவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் என் மனதிற்கு சமாதானம் இல்லை. நான் இப்போது இன்னும் அதிகமாக அமைதியாக இருக்க தொடங்கினேன். ரோஹன் என் மீது மிகவும் அக்கறை காட்டினான், அன்பு செலுத்தினான். ஆனால் ஏனோ என் மனம் அவன் பக்கம் இழுக்கப்படவில்லை. அவன் என் அருகில் வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு விசித்திரமான பதட்டம் ஏற்படும். சீக்கிரமாக அவன் கைகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்று மனம் விரும்பும். ஒரு நாள் ரோஹன் என்னிடம், உன்னை முன்பிலிருந்தே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ உன் பெரியம்மாவை பார்க்க வரும்பொழுதெல்லாம் நான் என் மாடியிலிருந்து உன்னை பார்த்து கொண்டிருப்பேன். உன் கணவர் உனக்கு சுத்தமாக பொருத்தமாக இல்லை. உனக்கு அவன் மீது என்ன தெரிந்தது என்று தெரியவில்லை. நீ அவனை திருமணம் செய்து கொண்டாய் என்றார். ரோஹன் கௌதமை பற்றி இப்படி சொன்னது எனக்கு ஏனோ வருத்தத்தை அளித்தது. ரோஹன், தயவு செய்து அவரை பற்றி நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை என்றேன். என் கோபத்தை உணர்ந்து அவன், உனக்கு வலிக்கிறதா? உன்னை கஷ்ட காலத்தில் ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதனுக்காகவா நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன்? நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றான். நான் அவனை ஒரு கூர்மையான பார்வையால் பார்த்தேன். நீங்கள் என்னிடம் ஒருபோதும் இதை பற்றி பழி பேச மாட்டேன் என்று சொன்னீர்கள். இப்பொழுது பேசுவதாக இருந்தால் நீங்கள் என்னை திருமணம் செய்திருக்க வேண்டாமே என்று சொல்லிவிட்டு என் அறைக்குள் சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து அவன் அறைக்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டான். நான் உன் கோபத்தை தாங்க மாட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்றான். நான் அவனுடன் பேசவில்லை.
அவனை எனக்கு ஒருபோதும் பிடிக்கவும் இல்லை. அவனை திருமணம் செய்து கொண்டது என் கட்டாயம். ஆனால் நான் அமைதியாக இருந்ததால் அவன் ஏன் என்னுடன் பேச மாட்டேன் என்கிறாய்? என்னுடன் கோபமாக இருக்காதே, என்னுடன் பேசு. நான் உன் கோபத்தை சகித்துக்கொள்ள முடியாது என்றான். ஒரு விசித்திரமான வெறித்தனம் அவன் மீது சவாரி செய்ய தொடங்கியது. அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போல தோன்றியது. அவன் மீண்டும் மீண்டும் என் 2 கைகளையும் பிடித்து முத்தம் கொடுத்தான். சில சமயம் என்னை அணைத்து கொண்டான். என் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் என்னை விட்டு விலகி போய் விடாதே, என்னுடன் பேசு. நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். உனக்கு தெரியாது, உன்னை பெறுவதற்காக நான் என்னவெல்லாம் செய்தேன் என்றான். அவன் பேச்சை கேட்டதும் என் நெஞ்சம் திடுக்கிட்டது. அவன் கடந்த 2 வருடங்களாக நான் உன்னை மிகவும் விரும்பினேன். வெறித்தனத்தின் எல்லை வரை உன்னை நேசித்தேன். அதனால் உன் கோபத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. என்னுடன் கோபமாக இருக்காதே என்றான். இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல். இந்த மனிதன் என்னை முன்பிலிருந்தே நேசிக்கின்றான். எனக்கு நினைவுக்கு வந்தது, என் திருமணத்திற்கு பிறகுதான் என் பெரியம்மா வீட்டின் ஒரு பகுதியை சுவரால் பிரித்து ரோகனுக்கு வாடகைக்கு கொடுத்தார். நானும் கௌதமும் பெரியம்மா வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் நான் மாலை வரை தங்கியிருப்பேன். நாங்கள் சிரித்து பேசுவோம், ஒன்றாக சாப்பிடுவோம். ஒருவேளை அவன் தன் மாடியிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தான். ஒருமுறை என் பார்வை அவன் மீது பட்டது. ஆனால் அப்போது நான் அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ரோகன் மேலும் என்னிடம் நெருங்கி பேசுவதை தவிர்க்க, சரி, நான் உன் மீது கோபம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். என் பதிலை கேட்டு அவன் மகிழ்ச்சியில் துள்ளினான். பிறகு மகிழ்ச்சியுடன் என் நெற்றியில் முத்தமிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் எனக்குள் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஒரு நாள் இரவு நான் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் ரோகனும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அப்போது போன் மணி ஒலித்தது. போன் சத்தம் மிகவும் மென்மையாக இருந்ததால் ரோகன் கண் விழிக்கவில்லை. ஆனால் நான் லேசான உறக்கத்தில் இருந்ததால் விழித்து கொண்டேன். நான் போனை எடுத்தேன். அது அவனுடைய நண்பன் ஒருவனின் அழைப்பாக இருக்க வேண்டும். நான் ஹலோ என்று சொல்வதற்குள் அல்லது ரோகன் தூங்குகிறான் என்று சொல்வதற்குள் மறுமுனையில் இருந்தவன் பேசத் தொடங்கினான். இன்று இரவு என்ன திட்டம்? உன் காதலியை பெற்ற பிறகு எங்களை மறந்து விட்டாயா? இப்படி இருந்தால் சரி வராது. கடந்த 2 மாதங்களாக நீ எங்களுடன் ஒரு திருட்டிலும் ஈடுபடவில்லை. நீ சொன்னதால் தான் உன் பக்கத்து வீட்டில் நாங்கள் திருடினோம். உனக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை இருந்தது. அந்த இரவில் நீ அவளை பெற்றாய். அவளை பாழாக்கினாய். அதன் மூலம் அவளது கணவன் அவளை விட்டு பிரிந்து செல்வான் என்றும் நீ அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் நினைத்தாய். உன் நோக்கம் நிறைவேறிவிட்டது. நீ அந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டாய். ஆனால் எங்களை மறந்து விட்டாய். பார், நீ நாளை காலை எங்களை சந்திக்கவில்லை, எங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் உண்மையை மொத்தமாக அந்த அம்மாவிடமும் இப்போது உன் மனைவியாக இருக்கும் அந்த பெண்ணிடமும் சொல்லி விடுவோம் என்றான். இதை கேட்டதும் என் கையிலிருந்த போன் நழுவி கீழே விழுந்தது. அப்படியானால் ரோகன் தான் என்னை சீரழித்தவன். இந்த மனிதன் இவ்வளவு பெரிய நாடகமாடி என் வாழ்க்கையை பாழாக்கி விட்டான் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் போனை அணைத்தேன். எனக்கு உண்மை முழுமையாக தெரிந்துவிட்டது. காலையில் எழுந்ததும் நான் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றேன். நடந்த உண்மையை எல்லாம் போலீசாரிடம் சொன்னேன். ரோகன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் போலீசாருடன் வீட்டிற்குள் நுழைந்தேன். அவர்கள் என் கண் முன்னாலேயே ரோகனை கைது செய்தார்கள். அவன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். நிலா, நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நான், ரோகன் எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்றேன். போலீசார் முன்னிலையில் அவன் தன் குற்றத்தை முழுவதுமாக ஒப்புக்கொண்டான். என் பெரியம்மா என்னிடம், நிலா, ரோகனை மன்னித்து விடு. அவன் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ மட்டும் தனியாக எப்படி சமாளிப்பாய் என்று கெஞ்சினார். நான், உங்கள் பேச்சை கேட்டுதான் இந்த மோசமானவனை நான் திருமணம் செய்தேன். என் மனதில் இவனுக்காக இடமே இல்லை. நான் தனியாகவும் வாழ்வேன். உங்கள் கண்ணீர் தான் என்னை நிர்பந்தித்தது என்று என் கோபத்தை அவரிடம் வெளிப்படுத்தினேன். நான் ரோகனை விவாகரத்து செய்தேன். இப்படிப்பட்டவனுடன் என்னால் வாழ முடியாது. அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தேன். இப்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். என் அதிர்ச்சியையும் துயரத்தையும் என் பெரியம்மாவால் தாங்க முடியவில்லை. அவர் ஏற்கனவே இதய நோயாளி. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார். என் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் போனது. நான் வெறுமனே என் நாட்களை கடத்தி கொண்டிருந்தேன். பெரியம்மா இறந்த செய்தியை கேட்டு கௌதம் என்னை பார்க்க வந்தார். அவரது நிலைமையை பார்த்ததும் என் மனம் அதிர்ச்சி அடைந்தது. இந்த 2 மாதங்களில் அவர் தன்னைத்தானே முற்றிலும் பாழாக்கி கொண்டிருந்தார். அவரது கண்கள் உள்ளே போயிருந்தன. உடல் எலும்பு கூடுகளாக சுருங்கிவிட்டது. என்னை பார்த்ததும் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவர் என் கால்களில் விழுந்தார். நிலா, என்னை மன்னித்து விடு. உன்னை விவாகரத்து செய்ததிலிருந்து ஒரு இரவு கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. நான் உன்னை மிகவும் நேசித்தேன். ஒருவேளை அந்த அன்பை என் இதயத்திலிருந்து அகற்ற முடியவில்லை. நான் அவசரத்தில் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன். ஒருவேளை என் அன்பு உணர்ச்சி பூர்வமானதாக இருந்திருக்கலாம்.
வேறு ஒருவனுடன் உன்னை என்னால் தாங்கவே முடியாது. அதனால்தான் உணர்ச்சி வசப்பட்டு நான் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன். ஆனால் இப்போது எனக்கு புரிகிறது. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என்னை மன்னித்து விடு. என்னுடன் வீட்டிற்கு வா. நாம் நம் வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்கலாம் என்றார். நான் நம்பிக்கையின்றி கௌதமை பார்த்தேன். கௌதமின் நிலைமையைக் கண்டு என் மனமும் அழுதது. ஆனால் நான் அவரை எப்படி மன்னிப்பது? நான் செய்யாத ஒரு தவறுக்கு அவர் எனக்கு தண்டனை கொடுத்தார். அவரது காரணத்தினால்தான் ரோஹன் போன்ற ஒரு மோசமான மனிதனுடன் 2 மாதங்கள் நான் கழிக்க வேண்டியிருந்தது. நான் கௌதம் அந்த மனிதன் என்னுடன் ஒரே ஒரு இரவுதான் இருந்தபோது நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது அவன் என்னுடன் முழு 2 மாதங்கள் இருந்திருக்கின்றானே. ஒவ்வொரு இரவும் நான் அவன் கைகளில் தூங்கினேனே. நீ என்னை எப்படி ஏற்றுக்கொள்வாய்? என்னை எப்படி உன் அருகில் சேர்ப்பாய் என்று கேட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என் பேச்சை கேட்ட கௌதம் என் உதடுகளில் தன் கையை வைத்தார். நிலா, எனக்கு மேலும் வேதனையை கொடுக்காதே. நான் தவறு செய்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஒருவேளை கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் என் வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்தது. நீ என்னை மன்னித்து விடு. நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன். நீ அதுதான் வேண்டும் என்று நினைத்தால் சரி. முடிவு உன் கைகளில் இருக்கிறது. நான் இனி உன் முன்னால் வரமாட்டேன். ஆனால் நான் வாழ மாட்டேன் என்பதை மட்டும் நினைவில் கொள் என்றார். இப்படி சொல்லிவிட்டு கௌதம் அங்கிருந்து சென்று விட்டார். முடிவை என் கைகளில் விட்டு சென்றார். ஆனால் இந்த முடிவு அவ்வளவு சுலபமானதல்ல. எனக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் என்னை தூக்கி எறிந்த ஒரு மனிதனை நான் மீண்டும் எப்படி ஏற்றுக்கொள்வது? என் உயிரை விட எனக்கு பிரியமான பெரியம்மா கௌதமினால் என்னை பிரிந்து சென்று விட்டார். நான் அவரை எப்படி மன்னிப்பது? எப்படி ஏற்றுக்கொள்வது? மேலும் என் கடந்த காலத்தை பற்றி கௌதம் என்னிடம் பழி பேச மாட்டார் என்பதற்கு என்ன உறுதி? ஆனால் கௌதமை சாகவும் என்னால் விட முடியவில்லை. நானும் கௌதமை எல்லையில்லாமல் நேசித்தேன். நான் ஒரு விசித்திரமான இருமுனையில் வந்து நிற்கின்றேன். நான் என்ன விளையாடும் பொம்மையா? விருப்பம் இருக்கும்போது எடுத்து விளையாடிவிட்டு சலிப்பு தட்டியதும் தூக்கி எறிவதற்கு. நண்பர்களே, நான் ஒரு விசித்திரமான நிலையில் நிற்கிறேன். கௌதமை நான் மீண்டும் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.